அன்பான வணக்கங்கள். நான் உங்கள் அற்புன் ஜோதி ராம் சந்தோஷ். நம்ம சேனலில் போன ஜூலை மாதத்துலேருந்து மாதப்பாங்க அப்லோட் பண்ணிட்டோம். போன மாதம் நல்ல வரவேற்பு மாதம் தந்த அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் மிக்க நன்றிகள். அதே போல் இனி பார்க்கக்கூடியது தனுசு ராசிக்கு உண்டான ஆகஸ்ட் மாத பலன்கள். முதலாக மாதத்தின் தொடக்கத்தில் ராசிநாதனான குரு பகவானானவர் 6ஆம் வீட்டில் இருப்பதால் குருமங்கள் யோகத்தில் மிகவும் சுபத்துவமாக இருக்கின்றார். அதே போல் 2ஆம் வீடு 10ஆம் வீடு 12ஆம் வீட்டை பார்ப்பதால் நல்ல ஒரு தனவரவுக்கு உண்டான சமயமாக இப்போது அமைந்துள்ளது. அது மட்டும் அல்லாது 2ஆம் வீட்டுக்கு உண்டான சனியானவர் 3ஆம் வீட்டில் ஆட்சி பெற்று இருப்பதால் நல்ல ஒரு தனவரவு சமயம். அது மட்டும் அல்லது குடும்பத்தில் நல்ல ஒரு நிம்மதிகரமான சூழ்நிலை இப்போது அமையக்கூடிய ஒரு நல்ல சமயம். ராகு பகவானானவர் 4ஆம் வீட்டில் இருப்பதால் தாயினாவோட ஆரோக்கியத்தில் மிகுந்த கவனம் தேவை. தாயினோடு சில மனக்கசப்புகள் அவ்வப்போது வந்து செல்லும். சனி பகவானானவர் 5ஆம் வீட்டை பார்ப்பதால் உங்களோட குழந்தைகளோட எதிர்காலத்தை நினச்சி சில மனக்குழப்பங்கள் எல்லாமே இந்த சமயத்தில் அவ்வப்போது வந்து செல்லும். அதெல்லாம் நீங்கள் அதிகமாக டென்ஷன் பண்ணிக்காமல் இருப்பது நல்லது. 6ஆம் வீட்டில் குருமங்கள் யோகம் மிகவும் சுபத்துவமாக இருப்பதால் பழைய கடன்கள் தீர்ந்து புதிதாக நல்ல கடன்கள் நல்ல செலவுகள் இப்போது அமையக்கூடிய சமயம். அதே போல் வேலையில் நல்ல ஒரு நிம்மதிகரமான சூழ்நிலை இப்போது அமையக்கூடியது. கணவன் மனைவிக்குள்ளாக நல்ல ஒரு அந்யோன்யம் பெறக்கூடிய சமயமாக இப்போது அமைந்துள்ளது. தந்தையினுடைய ஆரோக்கியத்தில் நல்ல ஒரு முன்னேற்றத்தை காணக்கூடிய சமயம் இது. 9ஆம் வீட்டில் சூரியன் புதன் சுக்கிரன் சேர்க்கை மாதத்தின் பிற்பகுதியான 17 பிறகு அமைந்திருப்பதால் நல்ல ஒரு அதிர்ஷ்டகரமான பாக்கியங்களை அனுபவிக்கக்கூடிய சமயமாக இப்போது இந்த ஆவணி மாதம் முழுக்கவே அமைந்துள்ளது. 10ஆம் வீட்டில் கேது பகவான் இருப்பதால் நீங்கள் செய்யக்கூடிய ஒரு வியாபாரமானது சற்று நிதானமாக தான் போகும். அதிகமான லாபம் இல்லாவிட்டாலுமே நல்ல ஒரு முன்னேற்றத்தை அடையக்கூடிய சமயமாக இப்போது அமைந்துள்ளது. 12ஆம் வீட்டை குரு பகவான் பார்ப்பதால் நல்ல சுப செலவுகள் இந்த சமயத்தில் வந்து செல்லும். அதே போல் நல்ல ஒரு நிம்மதிகரமான தூக்கத்தை நீங்கள் இப்போ அனுபவிப்பீங்க. படிக்கக்கூடிய மாணவருக்கு சற்று நிதானமான ஒரு சூழ்நிலை இப்போது அமைந்துள்ளது. ஸ்லோ அண்ட் ஸ்டடியாக நீங்கள் இப்போது படிப்பீங்க. அதே போல் இந்த மாதத்தினோட சந்திராஷ்டம நாட்களாக மாதத்தின் தொடக்கத்தில் 3ஆம் தேதி ஆரம்பித்து 5ஆம் தேதி மதியானம் 3 மணி அளவில் சந்திராஷ்டமம் முடிவடைகிறது. அதே போல் மாதத்தின் பிற்பகுதியில் 30ஆம் தேதி மதியம் 11:45 சந்திராஷ்டமம் ஆரம்பித்து 1ஆம் தேதி நைட் முழுக்கவே சந்திராஷ்டமம் அமைந்திருப்பதால் இந்த நாட்களில் புதிய முயற்சிகள் எதுவுமே செய்யாமல் இருப்பது மிகுந்த நல்லது. அதே போல் இந்த மாதமானது தனுசு ராசிக்கு 100க்கு 80% நல்ல பலன்களை அமையக்கூடிய நல்ல மாதமாக அமைந்துள்ளது. மேலும் பல ஜோதிடம் மற்றும் ஆன்மீக தகவலுக்கு நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் உங்களோட தனிப்பட்ட கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் பதிவு செய்யுங்க. பர்சனல் ஜாதகத்தை பார்க்கணுன்னா கீழே தரக்கூடிய வாட்ஸ்அப் நம்பர் வாட்ஸ்அப் செய்யுங்க. அதுக்குண்டான டீட்டெயில்ஸ் உங்களுக்கு அமைச்சுக்கப்படும். நன்றி, வணக்கம்.